தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவிலிருந்து டாக்டர் சரவணன், மருத்துவ இணை செயலாளர், நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுகவினுடைய 127 பெயர்கள் கொண்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய உங்களோட பார்வை என்ன, சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், நாளைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்று 2வது இந்த லிஸ்டை வெளியிட்டிருக்கிறார்கள். நான் டாக்டர் சரவணன், கழக மருத்துவ அணியோட இணை செயலாளர். நான் மதுரை மாநகர் வடக்கு தொகுதிக்கு விருப்ப மனு செய்திருந்தேன். எனக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு, சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தலில் போட்டியிடுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள். அவருக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், தற்போதைய மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் அண்ணன் செல்லூர்ராஜ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி கழக செயலாளர், வட்ட செயலாளர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் அத்தனை பேரோடும் சேர்ந்து எங்களுக்கு இருக்க இந்த பணியை மிக சிறப்பாக செய்து வரக்கூடிய தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று எங்களுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வருவதற்கான அத்தனை வேலையிலும் செய்வோம். இது அனைத்து தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை, அதுதான் இந்த தேர்தலுடைய ஹீரோவாக இருக்கும், வெளியிட்டிருக்கிறார் எங்களது பொதுச் செயலாளர். கடந்த கால அதிமுக ஆட்சி என்ற சாதனைகளை நான் மருத்துவரிடமில் குறிப்பாக 7.5% இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர் தன்னுடைய அந்த தனி அதிகாரம் 162 ஆணையை பயன்படுத்தி வழங்கியிருந்தார். இந்த முறை வாக்குறுதியில அந்த 7.5 10% உயர்த்தி தருவேன் என்று அறிவித்திருக்கிறார். இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஆட்சி நிச்சயமாக அமையும். அதற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவித்திருக்கிறார் எங்களது பொதுச் செயலாளர். நாங்கள் அத்தனை பேரும் எங்களை நன்றியை காணிக்கையாக்கிறோம். எங்களுடைய உழைப்பை அயராது உழைத்து வெற்றியை அவரிடம் சமர்ப்பிப்போம். ஓகே சார், இப்ப நீங்க போட்டியிடுற அந்த தொகுதியில உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஆமா, நான் அடிப்படையில் மருத்துவர், அந்த தொகுதியில பிறந்து வளர்ந்த ஒருத்தர் நான். ஆமா, அதனால வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது. உறுதியாக நான் வெற்றி பெறுவேன் மதுரை வடக்கு தொகுதியில. ஓகே சார், இப்போ இன்று 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த தொகுதியில சவால்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த தொகுதியில சவால்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எப்ப திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ற மனநிலை. அதனால தொகுதியை பிரிச்சுதான் பார்க்க முடியாது. எங்களை பொதுச்செயலர் சொன்ன மாதிரி 210 தொகுதிக்கு மேல வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிறது. அதை நோக்கித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால இந்த தேர்தல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை மக்கள் கற்பிப்பார்கள். ஏன்னா அவங்க சொன்ன பொய்யான வாக்குறுதிகள் 525 வாக்குறுதிகளை கொடுத்து அதுல ஒரு 10% தான் நிறைவேற்றி இருப்பார்கள். அந்த அளவுக்கு மக்களை வஞ்சித்த இந்த அரசை மக்கள் நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புவார்கள். அதனால வெற்றி வாய்ப்பு அனைத்து தொகுதியிலும் மிக பிரகாசமாக அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறது. கண்டிப்பா சார், நீங்க அதிமுக சார்பில் இருந்து வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். நேரலையில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.